தமிழரசு நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். என்னப்பா இது சிம்பிள்? சரி அதை விடுங்க. நான் அரசியலுக்கு வர்றது உறுதி. நான் அரசியலுக்கு வர மாட்டேன். யோ ஏதாச்சும் ஒரு பக்கம் நிக்கணும். எனக்கு ஆசையா தான் இருக்கு. பட் தலைவர் அப்படி சொல்லிட்டாரு. அவர்ல தலைவர் ஒரு 20 வருஷமா சொன்னத ஒரு 18 நிமிஷமா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. 18 நிமிஷம் தான் சொல்லியிருக்காரா? அப்ப பாராட்டலாம். ஏன்னா நான் அரசியலுக்கு வர்றது உறுதி. நான் அரசியல் வர்றது அது மக்கள் கையில தான் இருக்கு. இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு. சொல்ல நான் அரசியலுக்கு வர்றது உறுதி. நான் அரசியலுக்கு வர்றது மக்கள் கையில தான் இருக்குன்னு சொன்னது யாரு? தலைவர். தலைவர் சொன்னாரா? அப்போ தலைவர் சொன்னாரு. இப்ப தலைவரோட ஃபேன் சொல்லி யார் அந்த ஃபேன்? யாருக்கு தெரியாததா? தாம் தக்க தீ தக்க தைய தக்க கூத்து. விஜய் சாரா? விஜய் சார் வந்துட்டாரு அரசியல். அவர் இல்லையா, அவர் கூட பக்கத்துல ஒருத்தர் ஆடுவார்ல. ஓ நம்ம லாரன்ஸ் அண்ணா. ஆமா லாரன்ஸ் அண்ணா. நம்ம தலைவர் அவரை குட்டி தலைவராச்சு. ஆமா ஆமா. அவர் என்ன சொல்றாரு? வரண்டாரா அரசியலுக்கு? அதாவது ஒரு 18 நிமிஷம் பேசினாரு. நானும் ரொம்ப நேரமா கேட்டேன். ஆரம்பத்துல வந்து ரஜினி சாரை பத்தி சொன்னாரு. நான் அப்பயே வந்து பர்மிஷன் கேட்டேன் எங்க அம்மா கிட்ட. இல்லப்பா வேணாப்பா. அதாவது அரசியலுக்கு வரதுக்கு வந்து ரஜினி சார் வரணும்னு சொன்னதையா இவரு போய் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டாரு. ரஜினி சார் வராரு, தலைவர் வராரு. நானும் அவர் கூட போய் சேர்ந்து நான் அரசியலுக்கு மக்கள் நல்லது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருக்காரு. உடனே அவங்க மம்மி வந்துட்டு கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாங்க. வேணாப்பா அதெல்லாம் ரொம்ப அம்மா நம்ம ஆசையா பேசுவாங்க. இந்த டைம் என்னன்னா கொஞ்சம் வெக்ஸா போயிட்டாங்களே அப்படின்னு இவரு கொஞ்சம் வெக்ஸ் ஆயிட்டாரு. 2 நாள் பாத்துருக்காரு. அப்படியே இருந்திருக்காங்க. 3 நாள் போய் கேட்டுவாரு, தப்பு பண்ணிதான் நடிச்சிருக்கேன், இப்படி பேசாம போகாதீங்க, என்ன ரீசன் சொல்லுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லிருக்காங்க, தம்பி அரசியல் வந்து ஒரு சாக்கடை, அதுல நீ தேவையில்லாம போகாத, தலைவர் போறாருன்னா ஓகே, பட் நீ நமக்கு வேண்டாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரும் கொஞ்சம் மன அப்செட் ஆயிட்டாரு. தலைவர் கூட ஆனா அவர் சும்மாலாம் கிடையாது. அப்ப என்ன பண்ணாருன்னா ரஜினி அவர்கள் அப்படி தலைவர் அரசியல் வர்றதுனதும் அண்ணன் நம்ம சீமான் அண்ணன் பத்தி தெரியும்ல, அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு அன்னைக்கு. இன்னைக்கு விஜய் அண்ணன் எப்படி பேசினாரு, அன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களை சூப்பர் ஸ்டார பயங்கரமா பேசிட்டாரு. பயங்கரமா பேசிட்டாரு. உடனே நம்ம ஆயிடும்ல, அவரு போட்டு மேடைகள்ல மிகப்பெரிய வார். இப்ப சொல்றாங்கல்ல 2 பேருக்கு தான் போட்டி. விஜய் சொல்றல ஒண்ணு திமுக ஒண்ணு தாவேகான்ட்டு. அப்ப 2 பேருக்கு தான் போட்டி. ஒண்ணு சீமான் அண்ணன், ஒண்ணு லாரன்ஸ் அண்ணன். இந்த 2 பேருக்குள்ளதான் போட்டியாவே சும்மா பதச்சுச்சு. ஏன்னா இவர் தலைவரோட பக்தர் எல்லாம் எப்படின்னா சொல்லிக்கலாம். அதனால வந்து இவர் வந்து அந்த கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாரு. சீமான் அண்ணா வந்து இப்படி பேசுற நம்ம தலைவரை பத்தி, நம்ம இதை பத்தி விடக்கூடாது, நம்ம பேசணும்னு பேசிட்டாரு. அப்போது இவருக்கு அந்த அரசியல் தொத்திருச்சு. இவர் எங்க போனா இவர் அரசியல் பார்வையில பார்த்தாங்க. அதனால இவர் அரசியலுக்கு வரும்னு எதிர்பார்த்த இந்த நேரத்துல தான் நம்ம விஜய் சார் வந்தாரா. இவரு அரசியலுக்கு வரலான்னு எதிர்பார்த்த நேரத்துல தலைவரே அரசியலுக்கு வரலன்ட்டாரு. ஆமா, அம்மா கிட்ட போய் கேட்டு இப்படி எதிர்க்க சண்டை போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி தலைவர் அரசியல் வரல. சரி போச்சு அப்படின்னு கொஞ்ச நாள் அமைதியாயிட்டாரு. அடுத்து அண்ணன் விஜய் அண்ணன் வந்தாருல, விஜய் அண்ணன் வந்தப்பயும் போய் கேட்டிருக்காரு. இவரா இப்படி எல்லாரும் வரும்போது போய் கேக்குறாருல, பேச இவர ஒரு தனிக்க ஆரம்பிச்சு தானே. இல்ல அத பத்தி இங்க பேசிருக்காரு. ஆமா, இப்ப விஜய் அண்ணன் வரும்போது என்ன கேட்டிருக்காருன்னா, மாமா அப்பதான் என்ன விடல, இத பாருங்க இப்ப விஜய் அண்ணன் வராரு, நம்ம ஃப்ரெண்ட் அவரு ஏகப்பட்ட நான் டான்ஸ் கோரியோ பண்ணிருக்கேன், நல்லா டான்ஸ் ஆடுறாரு, கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. எப்படி நிறைய டான்ஸ் ஜெயிச்சிருன்னு சொன்னாரு. அப்படியே சொல்லிருக்காரா? இப்ப எப்படி ஜெயிச்சுக்கிறாரு அவரு? அவர் டான்ஸ் ஆட ஜெயிச்சிருக்காரு. விஜய் சார் வந்து வந்திருக்காருமா, நானும் அவர் கூட போற அரசியல் நிறைய கொரியோ பண்ணிருக்கோம், ஒன்னா சேர்ந்து நண்பர், நெருங்கிய நண்பர். ரஜினி சார் ஆக்சுவலா அவர் வந்திருந்தா கொடுத்துருப்பாங்க தான். ஸ்ரீகாந்த் யாரு இல்ல கொடுத்தாரா? கொடுத்திருப்பாரு. இவர் எம்எல்ஏ இருக்கலாம். ஆமா, எம்எல்ஏ என்ன எம்எல்ஏ மினிஸ்டர், துணை முதலமைச்சர்னாலும் சொல்றதுக்கு ஆச்சரியப்படுத்துக்கல. அதுக்கு விட்டுருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, இப்ப அவருதான் அப்படி செயல்பட்டு. சரி, அது ஒரு பக்கம் இருந்தானா, இப்ப அப்ப வரும்போது கேட்டார்ல, அப்ப அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, இல்லப்பா ஜாதி மதம் பார்த்து ஓட்டு போடுவாங்க, நீ உங்களால பெருசா சாதிக்க முடியாது, அங்க உங்களை வரவே விட மாட்டாங்க, ரொம்ப அவமானப்படுத்துவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு. 2 கட்சி பெரிய கட்சி இருக்குது, அதை தாண்டி நீங்க வரது கஷ்டம். ஏன்னா ரஜினி சாரே வந்து கொரோனா காலகட்டத்துல வேண்டாம் விலகிட்டாரு, இந்த டைம் நீ வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க. இவங்க விஜய் சார் வந்தப்போ அதை சொல்லிருக்காங்க. இங்க என்ன சந்தேகம், அவங்க சொன்னதுல என்ன ஒரு வார்த்தை கம்மினா, வந்த உடனே உங்களை அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. இங்க விஜயனாக்கா அது மாறா நடந்துச்சு. அந்த 2 கட்சியாவது இவங்களை அசிங்கப்படுத்தவே இல்ல, இவராதான் இவர் அசிங்கப்படுத்திக்கிறார் நிறைய இடத்துல. அப்படியான ஒரு சூழல் தான் இங்க நடந்துச்சு. அது எல்லாத்தையும் மீறி போய் இல்ல இப்ப வரப்ப கேட்ட உடனே அம்மா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அம்மாவே யோசிப்பாங்க, அப்பயே விட்டுலாம் போல, அப்பயே யோசிச்சு இப்ப ஒத்துக்கிட்டாங்க. அவங்க போப்பா உன் இஷ்டம், என்ன பண்றீங்க பண்ணி அப்படின்ட்டாங்க. வெற்றி கண்ணியோட திரும்பி வா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. நல்ல விஷயம் தான். பட் ஆனா இப்பதான் முடியலையே.
அதை ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டார்ல, இது விடக்கூடாது, இடைத்தேர்தல் ஒண்ணு வருது இல்ல, அதுல நம்ம திருச்சி கிழக்கு நிக்க போறோம், அதனால அம்மா நீ எதையாவது பண்ணி ஐயா இந்த இடைத்தேர்தலுக்கு தான் கேட்டிருக்காங்க. இப்ப பெரிய அதுக்கு முன்னாடி கேட்டதுதான் வேணாம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு விட்டாங்க, அசிங்கப்படுத்தி விட்டுறாங்கன்னு சொன்னது. அதுதான் விஜய் என்ன தன்னைத்தானே அசிங்கப்படுத்துறது எல்லாமே. அதெல்லாம் போகட்டும், இப்போ அரசியலுக்கு வரல அப்படின்ற ஒரு பெரிய முடிவை எடுக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்காரு. 10 நாளா பாத்தீங்கன்னா நம்ம ராகவன் சன்னா சுத்தி தான் டாக் போயிட்டே இருக்கு. ஆமா, இவர் வந்து விஜய் கட்சியில சேர போறாரு, திருச்சிக்கு நிக்க போறாருன்ற மாதிரி தொடர்ந்து டாக் போயிட்டே இருக்கு. 11 சொல்லி ஆகணுமே அப்படின்றதுக்காக அவர் டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணாரு. இந்த டேட்ல வந்து எல்லாரும் அந்த மரத்தடி பக்கம் வந்துருங்க, நாங்க தான் பேச போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணாரு. அன்னைக்கு என்ன நடந்தது பார்த்தா ஒரு சின்னதா ஒரு துயர சம்பவம் நடந்து. அது வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு. அது நடந்தாலும் அவர் தள்ளி போட்டார் அந்த டேட்டை. வேணா இன்னைக்கு பேசணும், இதை பத்தி இன்னொரு நாள் பேசுவோம் அப்படின்னு இன்னைக்கு பேசினார். காலகட்டத்துல உட்காந்து எல்லா வீடியோ முன்னாடி உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லுவார் அப்படி யாரும் பாக்கலையே, நான் அப்படிதான் பார்த்தேன். அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் இந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்றேன். நான் இப்ப கேட்டேன் இப்ப கேட்கும் போது அப்ப சொன்ன இந்த மாதிரி நான் ஒரு 60 குழந்தைகளை படிக்கிறேன். நல்ல விஷயம். அதுவும் சின்ன வயசுல, ஒரு வயசுல அவரோட தொண்டு. அவர் அப்படி செய்யறதுனாலதான் இவர் வந்தா இன்னும் நல்லது நடக்கும் அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்புல எல்லாருமே இருக்காங்க. அவரு அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நல்லது பண்றதுக்கு அரசியல் வரணும்னு அவசியம் இல்லைன்னு. இப்ப இவருக்கு செல்போன் லட்சம் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிதான் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, ஓகே, இப்போ வர்றதுக்கான அரசியல் இருந்தா இன்னும் அதிகாரத்தோட நிறைய பேருக்கு செய்யலாம் அப்படின்ற ஒரு நினைப்புல இவர் வருவாரு இல்ல வரமாட்டாரு, ஏதாச்சும் சொல்லுவாரு. நானும் பார்த்தேன்ப்பா, ஏதோ ஒரு படத்துல உட்காந்து பாத்துருப்பாங்க, டிவில பாத்துருந்தாங்க. என்ன சொன்னாரு கடைசியா மக்கள் கிட்ட கேட்டுக்கிறேன்றாரு. மக்கள்கிட்ட கேக்குறாரா? மக்கள் முன்னாடி அரசியலுக்கு வரணும் போய் யார்கிட்ட கேட்டாரு? அதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட கேட்டாரு. அதுக்கு முன்னாடி யார்கிட்ட கேட்டாரு? அதுக்கு முன்னாடி தலைவர்கிட்ட கேட்டாரு. அப்பலாம் அங்க கேட்டுக்கும் இப்ப மக்கள் ஆக்சுவலா தலைவர் யார்கிட்ட கேட்டாரு தெரியுமா? மக்கள் கிட்ட. ஆமா, மக்கள் கிட்ட கேட்டாரு. தலைவர் கேட்டதுக்கு நீங்க வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. தலைவர் எவ்வளியோ தொண்டர் ரசிகன் அவ்வளியோன்ற மாதிரி. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 20 வருஷமும் தலைவர் பண்ணத இவர் 18 நிமிஷமா பண்ணாருன்னு சொன்னல. சரி, இது ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டியது மக்கள் கிட்ட. எதுக்கு அப்புறம் அம்மாட்ட கேட்டு அம்மா வேணும்னு சொல்லி சண்டை போட்டு எதுக்கு? இல்ல அந்த சண்டை போட்டு எல்லாம் வந்ததெல்லாம் கதையா சொன்னாரு. இத்தனை வருஷம் நடந்த கதை. இப்ப இந்த 18 நிமிஷத்துல நடந்த கதை என்ன அப்படின்னா, உட்காந்து இது எல்லாத்தையும் வெள்ளாவரியா சொல்லிட்டு நாங்க இத்தனை பேர் படிக்க வைக்கிறோம், இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமா மக்கள் தான் முடிவு செய்யணும். நான் உங்ககிட்டயே அந்த ஆப்ஷன் வர்றேன், நீங்க என்கிட்ட சொல்லுங்க, இதுக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபுளுசர்ஸ் சொல்லுவாங்கல்ல. இப்ப அண்ணன் வந்ததுனால எல்லாமே இன்ஃபுளுசர்ஸ் அரசியலா போச்சுப்பா. விஜய் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு போறாரு. தம்பி இந்த ஆரம்பிச்சர் வந்து போயிருச்சு, அதனால வந்து இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு போது, தம்பி மிக்சி ஓடுமோ ஓடாது அதை மட்டும் சொல்லு, ஏவலாம் பேசிட்டு இருக்காங்க. அது மாதிரி வந்து நீங்க அரசியல் வருவீங்களா மாட்டீங்களா அது நீங்க சொல்லுங்க. மக்கள் வந்து அது அவங்க மக்கள் கருத்து. நாளைக்கு உங்களை ஜெயிக்க வைக்கிறது தோற்க வைக்கிறது மக்கள் முடிவு பண்ணிட்டான். நீங்க எதுக்கு இப்படி சுத்தி அடிச்சு பேசிக்கிறீங்க? என்னன்னா கமெண்ட்லயே சொல்லுங்க, நான் வரட்டுமா வேணாமா. இப்ப கமெண்ட் சொல்றது ஆமா, இப்ப இந்த வீடியோட கண்டினியூஷன் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம சொல்லுவோம்ல. யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன பண்றது? இப்ப எனக்கு தெரிஞ்சவரு இவரோட புது கணக்கு என்ன தெரியுமா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மக்களை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். மக்கள் ஓகே வாங்க அப்படின்னு சொன்னா விஜய் சாரோட போய் சேருவோமா, இல்ல அண்ணாமலை கிட்ட போய் சேருவோமா, இல்ல எதுக்கும் சேராம நம்ம ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிப்போமா? மேக்சிமம் வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விஜய் அண்ணாவை பேசுறதை விட ரஜினி சாரை பத்தி பேசுறதா ரொம்ப அதிகமா பேசுறாரு. ரொம்ப அதிகமா பேசினாரு. அவர் ரஜினி ரசிகர்ன்றது நிரூபிச்சிட்டாரு. கடைசி வரைக்கும் சொல்லாமலே இழுத்துக்கிறது. இது ஒரு பக்கம். ரஜினி ஸ்டைல் என்ன தெரியுமா, இருக்கு இல்ல ஆமா இல்ல தப்பு பண்ணிருக்க இல்ல அப்படின்னு டைரக்டா 2 வார்த்தை முடிச்சுட்டு போறாரு. நீ ரஜினி ஃபேன் தான் ஒத்துக்கிறேன், விட்டு கொடுக்காம இருக்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவரை சொல்லுவாரு பார்த்தா கடைசி வரைக்கும் இழுத்தாரு. மக்கள் கிட்ட விட்டதை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு தனி கட்சி ஆரம்பிப்பாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கட்சி தான் வாய்ப்பு இருக்கு. லாரன்ஸ் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சு அதுல வந்து எல்லாரும் சேர்த்து அதுல நானும் போய் சேர்ந்துப்பேன். நானும் போய் சேர்ந்து ஆமா மத்த கட்சியில போய் சேர்றதுக்கு அவர்கிட்டயாச்சும் போய் சேரலாம். 4 பேருக்கு தொண்டு செஞ்ச மாதிரி இருக்கும். நாளைக்கு டக்குனு அவர் ஜெயிச்சு வச்சியா, நீ ஒரு மினிஸ்டர் நான் ஒரு மினிஸ்டர், 2 பேரும் செய்தி தொடர்பு. மாண்புமிகு அமைச்சர் முருகன், மாண்புமிகு அமைச்சர் சுஜித் அவர்கள் கேட்க அண்ணா கட்சி ஆரம்பிக்க நாங்க வரோம், பின்னாடி வந்துட்டா நீ வந்து சும்மா தடுமாட்டு இருக்க வரன்னு டக்குனு ஒரு வீடியோ போட்டு நாங்க ஆதரவு சொல்லிட்டோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை கூட போறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா ரஜினி சாருக்கும் அண்ணாமலைக்கும் இருக்க பந்தம் எல்லாருமே தெரியும். மதுரையில ஒரு போஸ்டர் வச்சிருந்தாங்க, ஒரு பக்கம் அஜித் இன்னொரு பக்கம் ஒரு ரஜினி சார், 2 பேர் கையும் பிடிச்சு நடக்கிற மாதிரிதான் அண்ணாமலைக்கு போஸ்டர் வச்சிருந்தாங்க. இப்ப அந்த வழிகாட்டுதல்ல வர்ற எல்லாருக்கும் கண்டிப்பா இவரும் இப்ப நீ சொல்றது கரெக்ட் தான். இப்ப வந்து இவர் இன்கேஸ் வந்து கட்சிக்குள்ள அரசியல வந்தாலுமே ரஜினி சார் போய் பார்க்காம பேசாம வரமாட்டாரு. எப்படி அங்க போயிட்டு அவரோட அனுபவம் எல்லாம் வாங்கிட்டு ஓகே நீங்க போலாம் தம்பி அப்படின்னு சார் சொன்னா மட்டும் தான் இவர் வர போறாரு. அதனால அவரோட ஐடியா இல்லாம இவர் வரமாட்டாரு. கண்டிப்பா அவர் அனுமதி கொடுப்பாரு. அனுமதி எங்க போகும்னா மக்கள் மேடை பக்கம் போகுமா இல்ல வீத லீடர் பக்கம் போகுமா? தாவேக்கா ஆப்ஷன்லயே கிடையாது.
எப்படி பொறுத்து பார்ப்போமா? ஆமா, கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம். திருச்சி கிழக்கு மத்த இன்னும் 5 தொகுதியிலும் இருக்குதுயா, அதுக்கெல்லாம் பேசுங்கயா. திருச்சி கிழக்க மட்டும் பிடிச்ச தொகிட்டு இருக்கீங்க. மத்த 4 தொகுதி மறந்துட்டாங்க போல அதுல. ஆமா, சரி, யாராச்சும் ஜெயிக்கட்டும், ஜெயிச்சு எல்லாரும் நல்லது பண்ணட்டும் அப்படின்னு நம்பிக்கையோட மட்டுமே இருக்கிறோம். மத்த எதுவும் நடக்காதுன்னு தெரிஞ்ச விஷயம் தான். பாபா நம்புவோம். வணக்கம்.